வணக்கம். பிறந்திருக்கும் புத்தாண்டு அனைவருக்கும் இனி ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பூமியில் புத்தாண்டை கொண்டாடிய முதலிடம் 2025 அமோகமாக வரவேற்ற மக்கள். இலங்கையில் பணவீக்கத்தில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம். இருவர் பயணித்த வேன் வீதியை விட்டு விலகி பாதையில் மோதி விபத்து. கடுமையான பாக்டீரியா தொற்றுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் தடுப்பூசி கொள்முதல். ஏப்ரல் மாதத்துக்குள் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்படும். அன்பார்ந்த பார்வையாளர்களே, உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது வானன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து 1.5 வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாகவே உள்ளது. மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே 98% பார்வையிட்டு வருகிறீர்கள். உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது. எங்களை ஊக்குவிக்கவும், எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் பெல் பட்டனை அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்கள். 366 நாட்களை நிறைவு செய்து இன்றுடன் 2024 ஆண்டு முடிவுக்கு வருகிறது. 2025 ஆண்டு புத்தாண்டை வரவேற்க உலகம் தயாராகி வருகிறது. பலருக்கு புத்தாண்டி தொடக்கமானது ஒரு விடத்துக்கு விடை கொடுத்து மற்றொரு விடத்தை வரவேற்கும் உணர்ச்சிகரமான தருணமாகும். பூமியில் புத்தாண்டை கொண்டாட்ட முதல் இடம் கிரேட்டிமாட்டி தீவு ஆகும். இது கிறிஸ்மஸ் தீவு என்றும் அழைக்கப்படுகிறது. இது மத்திய பசிபிக் பெருங்கடல், பவளப்பாறை மற்றும் கிரிபாட்டி குடியரசின் ஒரு பகுதியாகும். இங்கு இலங்கை நேரப்படி இன்று மதியம் 3:30 மணியளவில் 2025 ஆண்டு பிறந்துள்ளது. இந்த தீவு இலங்கையை விட துல்லியமாக 8.5 மணி நேரம் முன்னால் உள்ளது. இந்த சிறிய தீவில் உலகில் முதல் 2025 புத்தாண்டு பிறந்த நாளை ஒட்டி உள்ளூர் வாசிகள் பட்டாசுகள், இசை மற்றும் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்களுடன் புத்தாண்டை வரவேற்றார்கள். தீவு முழுவதும் உற்சாகமான மனநிலை பரவிக்கொண்டது. கிரிபாட்டி, சமோவா, டோங்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பப்பு நியூ கினியா, ரஷ்யாவின் சில பகுதிகள், மியன்மார், ஜப்பான் மற்றும் இந்தோனேசியா உட்பட 41 நாடுகள் இலங்கைக்கு முன்பதாகவே புத்தாண்டை வரவேற்கிறது. மரலுள்ள இப்புத்தாண்டானது புதிய ஆண்டில் தொடக்கமாக மட்டுமல்லாமல் புதிய வாழ்க்கைக்கான தொடக்கமாகவும் அமைய வேண்டும் என அரசியல் மற்றும் சமூக செயற்பாட்டாளரான சுப்பையா ஆனந்தகுமார் தெரிவித்துள்ளார். புத்தாண்டை முன்னிட்டு அவர் விடுவித்துள்ள வாழ்த்து செய்தியில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது: 2025 ஆண்டு புத்தாண்டில் அடியெடுத்து வைக்கும் அனைவருக்கும் வருங்காலம் வசந்த காலமாக அமைய வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஏழை எளிய நடுத்தர மக்களின் வாழ்வு மேம்படவும் நாட்டின் நல்லாட்சி நிலவும் இந்த ஆண்டு வழி சமைக்க வேண்டும் எனவும் பிரார்த்திக்கிறேன். நாம் கடந்து வந்த கரடுமுரடான பாதைகள் முடிவுக்கு வர வேண்டும். புத்தாண்டில் புதிய பாதைகள் தெரியும், புதிய வெளிச்சங்கள் பிறக்கும். அவற்றின் உதவியுடன் 2025 ஆண்டை வெற்றிகரமாக எதிர்கொள்வோம். அர்ப்பணிப்புடன் தொடர்ச்சியான செயல்பாடுகளினால், தளராத முயற்சிகளினால் புதிய உயரங்களை அடையும் வாய்ப்பாக புத்தாண்டை ஆக்குவோம். புது பொலிவை, புது வளர்ச்சியை, புது சவால்களையும் புது வெற்றிகளை எதிர்கொள்வோம் என்று கூறியுள்ளார். குருநாகல் பிங்கிரிய பிரதேசத்தில் அமைந்துள்ள ஆடை தொழிற்சாலையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஆர்ப்பாட்ட சம்பவமும் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பிங்கிரிய பிரதேசத்தில் அமைந்துள்ள பெல்ஜி ஆடை தொழிற்சாலையில் ஊழியர்களுக்கான போக்குவரத்து வசதிகள் தொடர்பில் ஆராய்வதற்காக தேசிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிரேஷ்ட விரிவுரையாளர் விஜயகசரி பஸ்நாயக்க மற்றும் புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் கிஷான் ஆகியோர் நேற்று முன்தினம் குறித்த தொழிற்சாலைக்கு நேரடி விஜயம் மேற்கொண்டிருந்தனர். இதன்போது ஆடை தொழிற்சாலை ஊழியர்களுக்கான போக்குவரத்து வசதிகளை தற்போது வழங்கும் ஒப்பந்தக்காரர்கள் ரத்து செய்துவிட்டு தமக்கு நெருக்கமானவர்களுக்கு குறித்த ஒப்பந்தத்தை வழங்குமாறு அவர்கள் ஆடை தொழிற்சாலை நிர்வாகத்துக்கு அழுத்தம் பிறப்பித்ததாக தெரிவித்து பிரதேசவாதிகள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களின் வாகனங்களை முற்றுகையிட்டு பிரதேசவாசிகள் மேற்கொண்ட எதிர்ப்பு நடவடிக்கை காரணமாக போலீசார் தலையிட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை வெளியில் அனுப்பும் நிலை ஏற்பட்டிருந்தது. இதன்போது இருதரப்பிலும் தரக்குறைவான வார்த்தைகள் பிரயோகங்களும் இடம்பெற்றிருந்தன. இந்நிலையில் தனது அலுவல்களுக்கு இடையூறு மேற்கொண்டதாக தெரிவித்து பாராளுமன்ற உறுப்பினர் விஜயகிசரி பஸ்நாயக்க குளியாப்பிட்டிய சிரேஷ்ட போலீஸ் அத்தியஸ்தகர் அலுவலகத்தில் முறைப்பாடு ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இதன் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் ஒருவரை கைது செய்துள்ளார்கள். சம்பவ தொடர்பில் இன்னும் 8 பேரை கைது செய்துள்ளதாகவும் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர்.
நேற்று ஹப்புத்தொலை வியாரகல பகுதியில் இருவர் பயணித்த வான் வீதியை விட்டு விலகி பாதையில் மோதி விபத்துக்குள்ளானதாக ஹப்புத்தொலை போலீசார் மேலும் தெரிவிக்கின்றனர். ஹரணையிலிருந்து அன்றாதபுரத்துக்கு சுற்றுலா சென்று திரும்பிய வான் ஹப்புத்தொலைக்கும் பொருளைக்கும் இடையிலான வளைவில் சென்று கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்துக்கான காரணம் இதுவரை தெரிய வரவில்லை. காயமடைந்தவர்கள் ஹப்புத்தலை வைத்தியசாலை மற்றும் தியலத்தலாவ ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹப்புத்தலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கடுமையான பாக்டீரியா தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் 1 கிராம் மொராபெனம் தடுப்பூசி 9 லட்சம் குப்பிகளை கொள்முதல் செய்வதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் பாகிஸ்தானில் MS ஜெனிக்ஸ் பர்மா பிரைவேட் லிமிடெட் குறைந்த இல்லத்தில் இருந்தது. மேற்படி கொள்முதலை வழங்குவதற்கு அமைச்சரவையால் நியமிக்கப்பட்டுள்ள நிலுவையான கொள்முதல் குழுவினால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதன்படி 1 கிராம் மொராபெனி தடுப்பூசி 9 லட்சம் குப்பிகளை மேற்படி நிறுவனத்துக்கு கொள்வனவு செய்வதற்கு சுகாதார அமைச்சு மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. எதிர்வரும் ஏப்ரல் மாதத்துக்குள் உயர்தர பரீட்சை பெறுபவர்களை வெளியிட எதிர்பார்த்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அபிட் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்துள்ள அவர், மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளுக்கு இடையில் பல கட்டங்களாக மதிப்பீட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சை பெறுபவர்களை பெற்றுக் கொடுக்க சுமார் 4 மாத காலம் தேவைப்படுகிறது. அதனை மேலும் குறைக்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம். ஏப்ரல் மாதத்துக்குள் பெறுபவர்களை வெளியிட முடியும் என்று நினைக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். வியாங்குட போலீஸ் நிலையத்தில் உள்ள அறையொன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக வியாங்குடை போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தீ விபத்து நேற்று பிற்பகலில் ஏற்பட்டுள்ளது. தீ விபத்தின் போது குறித்த அறையில் இருந்த புத்தகங்கள் மற்றும் பழைய ஆவணங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை போலீஸ் நிலையத்திற்குள் உள்ள போக்குவரத்து பிரிவு, சிறுவர் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு பணியகம் ஆகியவற்றின் அறைகளில் உள்ள ஜன்னல்கள், கதவுகள் மற்றும் புத்தகங்கள் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தீ விபத்தின் போது எவருக்கும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என்று போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். ஹம்பகா மாநில சபையின் தீயணைப்பு படையினர் இணைந்து தீப்பரவலை கட்டுப்படுத்த பணியில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். நேற்று நண்பகலில் 12 மணி வரையான காலப்பகுதியில் இறக்குமதி செய்யப்பட்ட சுங்கத்தால் விடுவிக்கப்பட்ட மொத்த அரிசியின் கொள்வனவு 79,000 மெட்ரிக் டன் என இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. இறக்குமதி செய்யப்பட்டுள்ள அரிசியின் 31,000 மெட்ரிக் டன் கச்சா அரிசியும் 48,000 தொன் புழுகல் அரிசியும் உள்ளடங்குவதாக சுங்க ஊடக பேச்சாளர் மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகம் சீவலி அறுபடு தெரிவித்துள்ளார். மேலும் இந்த கையிருப்பில் இலங்கை அரச வர்த்தகத்தின் கூட்டுத்தாபனத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட 780 டன் அரிசியும் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கப்படும் மகாபுல புலமை பரிசில் கொடுப்பனவை 10,000 ரூபாயாக அதிகரிக்க ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க கவனம் செலுத்தியுள்ளார். தற்போதைய பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மாதம் தோறும் 5,000 ரூபாய் மகாபுல புலமை பரிசில் கொடுப்பனவாக வழங்கப்படுகிறது. முன்னைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானத்தின் பிரகாரம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் தொடக்கம் குறித்த கொடுப்பனவு 7,500 ரூபாயாக அதிகரிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் மகாபுல புலமை பரிசில் கொடுப்பனவை 10,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க உத்தேசித்துள்ளார். நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் அவர் இது தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கொழும்பு நுகர்வோர் விலைச்சூட்டன் மற்றும் கொழும்பு நகர்ப்புற சமூகத்தின் 2024 டிசம்பர் மாதத்துக்கான நுகர்வோர் பணவீக்கம் வீதம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கொழும்பு புறநகர் சமூகத்தில் நுகர்வோர் பணவீக்கம் 2024 டிசம்பர் மாதத்தில் -1.7% அதிகரித்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தினால் நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2024 டிசம்பரில் உணவு வகையில் வருடாந்திர பணவீக்கம் 0.8% அதிகரித்துள்ள நிலையில் 2024 நவம்பரில் இது 0.6 பதிவாகியிருந்தது. இதற்கிடையில் 2024 நவம்பரில் -3.3% குறைந்திருந்த உணவு அல்லாத வகையின் பணவீக்கம் 2024 டிசம்பரில் 3% உயர்வடைந்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் மேலும் தெரிவிக்கின்றவை குறிப்பிடத்தக்கது. இதுடன் இன்றைய பிரதான செய்திகளில் அறிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி.